பாருங்க நண்பர்களே, தோட்டத்தில் உழவடிக்கும் போது வந்து கரெக்டாக ஒரு கழுகு வந்து ஒரு இதை எடுத்துகிட்டு போகிறது மாதிரி அது அதுதான் இருக்குது கழுகு. ஒரு பெரிய எலி இருந்தது, அந்த பெரிய எலி அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கொக்கு இப்படிலாம் பார்த்துட்டு வேடிக்கை இருக்குது. கொக்கு வந்து சின்ன சின்ன புழுக்களாக வந்து எடுத்துகிட்டு இருக்கு, சாப்பிட்டுட்டு இருக்கு. கொக்கை பாருங்கள், அப்படியே ஒரு பெரிய புழுவை அப்படியே ஒடுங்கிருச்சு. தோட்டத்தில் வந்து ஃபுல்லாக இருந்தது, அதை ஃபுல்லாக உழவடிச்சிட்டு இருக்கோம். நேருக்கு அந்த கொக்கை பாருங்கள், அப்படி புழுவுக்குலாம் நிறையா புழு இருக்குது, அந்த புழுவுக்குலாம் அப்படி சாப்பிடுது. இந்த சைடு ஃபுல்லாக உழவடிச்சாச்சு. நான் அதுக்கு பிறகு இன்னும் வேலை இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய வேலைகள்லாம் இருக்குது. விவசாயம்னாலே சும்மா கிடையாதுங்க. எல்லோரும் மம்புட்டி பிடிச்சி வேலை பார்த்தா தான் விவசாயமே பண்ண முடியும். இப்போ ஃபுல்லாக உழவடிச்சு போட்டிருக்கு. அம்மா அடுத்து பார்த்திங்கன்னா அதில் அந்த சின்ன சின்ன இந்த பள்ளங்கள் இருக்கா, இதுக்கு பிறகு இன்னொரு உழவடிக்கணும். அதாவது ரொட்டேட்டர் பண்ணி ஒரு உழவடிச்சா தான் இது செட் ஆகும். அப்போ தான் சமமாகும், இந்த இடம் ஃபுல்லாக சமமாகும். பரவாயில்ல, எங்கள் தோட்டத்தில் நிறையா மண்புழு நிறையா இருந்துங்க. அதனால் மண் நல்ல மண்ணாக இருக்குது. விவசாயம் பண்ணதுக்காண்டி கரெக்டான மண் நல்ல மண்ணாக இருக்குது. ஏன்னா புழுக்கள் நிறையா இருந்தால் தான் இந்த இடத்துல வந்து உரங்கள் நல்ல உரம் இருக்குன்னு அர்த்தம். நல்லா உரங்க. புழு நிறையா புழு இருக்குங்க. அதெல்லாம் மண் நல்ல உரமும் நல்ல உரமாக இருக்குது. ஆனால் கொக்கு நிறையா இங்கே வந்துருக்குங்க. புழுவை கண்டான கொக்கு வந்து நிறையா வந்து இன்னைக்கு பாருங்கள். கொக்கை பாருங்கள், எவ்வளோ கொக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக கொக்கு தான், ஏகப்பட்ட கொக்காக இருக்குது.